வணக்கம் தமிழ் தோழன். இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நிறைய தமிழர்கள் வந்து கனடாவில் வசிப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் கனடாவில் வந்து அவங்க தாத்தா மற்றும் பாட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து வருவதுக்கு வந்து விசா அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணி 2020 அந்த வருடத்தில் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கனடா அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்குலாம் வந்து விசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 32,500 அப்ளிகேஷனில் ஒரு 20,500 அப்ளிகேஷனுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து மின்னஞ்சல் மெயில் போகும் அப்படிங்கிற மாதிரி கனடா அரசு வந்து தெரிவித்திருக்கிறது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு அவங்களுடைய ரிலேட்டிவ் கூட மகள்கள் கூட வந்து ஒரு 5 வருஷம் வசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு அவங்க வந்து அதை வேணும்னா 10 வருஷத்துக்கு நீட்டித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வரைமுறைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயம். ஸோ கனடாவுக்கு யாராவது நம்ம தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க.